ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலாம். நான் இப்போ சாத்துக்குடி ஜூஸ் தான் போட போகிறேன். இந்த வெயிலுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்குது. பையனும் 2 நாளாக ஜூஸ் போட்டு தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்படியே நான் இந்த டப்பாவில் ஜூஸ் போடுறதுக்கு யோசனை பண்ணிட்டு தான் நான் போடல. ஏன்னா டப்பாவில் போடுறது ஈஸின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது என்னமோ ஒரு கஷ்டமாக தான் தெரியுது. விரலெல்லாம் அது பிடிச்சி வெள்ளத்தை கொடுத்து நம்ம போடுற மாதிரி இருக்குது. எப்படியோ நானும் புழிஞ்சி ஜூஸை எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், ஃபுல்லாக ஒரு டப்பா இருக்குது. இதை இன்னும் பையனுக்கு கலக்கி கொடுக்கணும். ஐஸ் போட்டு தான் குடிப்பா. அப்படியே நான் ஜாஸ்தி ஜூஸே போட மாட்டேன். ஏன்னா தம்பி நிறைய ஐஸ் போட்டு கேட்பா. அப்படி அதுக்கு பயந்துக்கிட்டே தான் நான் ஜூஸ் போட மாட்டேன். எந்த பழமாக இருந்தாலும் சும்மாவே சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிடுவேன். இந்த ஜூஸ் போடுற வேலையே வச்சுக்க மாட்டேன் நான். ஏன்னா இன்றைக்கி ஐஸை குடிச்சுப்பிட்டு நாளைக்கு தும்மிட்டு உட்காந்துருப்பா. அப்படி அதுக்கு பயந்துக்கிட்டு தான். ஆனால் இப்போ எனக்கும் கொஞ்சம் ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும் போல் இருந்துச்சு இன்றைக்கி உள்ள வெயிலுக்கு. அதனால தான் சரி போடுவோம் ஜூஸாகவே அப்படின்ட்டு போட்டேன். ஆனால் இந்த டப்பாவுக்கு அதுக்கும் எனக்கு விரலெல்லாம் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. டப்பாவில் போகிறது ஈஸின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான், எனக்கு என்னமோ புளியும் போது ரொம்ப கஷ்டமாக தான் தெரியுது.